கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற இந்த நாட்களில் யார் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பார்ப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை கொடுக்கிறவர். கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயின் இடத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு சில அடையாளங்களை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். அதுபோலதான் இயேசு பிறக்கப் போகுவதற்கு முன்னமே ஒரு அடையாளத்தை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். அந்த ஒரு அடையாளம் என்னவென்றால், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்பதாம். ஏசாயா மூலம் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டவர்கள் அப்பொழுது நினைத்திருப்பார்கள், இது எப்படி ஆகும்? ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆகக்கூடும்? இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது இல்லையே. இது ஒரு ஆச்சரியமான அடையாளமாக இருக்கிறதே என்று அனைவரும் நினைத்திருக்கலாம். இப்படித்தான் ஆண்டவர் சிந்திக்கக்கூடாத அடையாளங்களை காண்பிக்கக்கூடும். இவைகள் இயற்கையாக நடக்கக்கூடுமா என்று நினைக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். குறித்த காலத்தில் அந்த ஒரு அடையாளம் நிறைவேறியது. இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மேசியா தாவீதின் வம்சத்தில் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே சுமார் 500 வருடங்களுக்கு முன்பே அறிவித்தார். அவர் சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை கேட்டு தாவீதின் வம்சத்தார் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றியது என்பதை மத்தேயு இவ்வாறாக எழுதியுள்ளார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசு உங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை நிறைவேற்ற அவர் கொடுக்கும் ஒரு சில அடையாளங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் அடையாளங்களினால் உங்கள் தேவைகளை சந்திப்பார். காரணம், அவர் வழியே இல்லாத இடங்களில் வழியை உண்டு பண்ணுகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைப்பவர். வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுபவர். ஒன்றுமில்லாமையிலிருந்து அண்ட சராசரங்களையும் அற்புதங்களாய் படைத்தவர். சேவான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று வசனம் சொல்கிறது. அதுபோல உங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக மாற்றுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அடையாளங்களும் நிறைவேறி இயேசு இந்த உலகத்தின் மானிடராய் பிறந்தது உண்மை என்றால், உங்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கர்த்தர் கொடுக்கும் அடையாளங்கள் நிறைவேறும். ஆமென்.